இருக்கு. இத விட்டுட்டு அங்க போய் நின்னா எனக்கு உள்ள போய் பார்க்கணும்னு ஒரே ஆர்வமா இருக்கு. போரு போரு. வழக்கம் போல சுபாஷே உள்ள விடுவான். வா சுபாஷே. நான் வரலப்பா, இந்த வாட்டி நீங்க போங்க. என்னல எல்லா வாட்டி நீ தான முந்திரி விட்ட மாதிரி போவா. சும்மா வா, குனிஞ்சு உள்ள போலாம். இந்த வாட்டி நீங்க யாராச்சும் உள்ள போங்க. சரி அப்ப கமலி வா. என்ன கமலி, நீ தான் உள்ள போறன்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல, கூப்பிட்ட உடனே வந்துட்டா. அப்படிலாம் இல்லடி, உங்களை பார்க்க போற மாதிரி தெரியல, அத நான் போன பின்னாடி வருவில்ல. ஓ அப்படியா, அப்ப சரி நான் முத போறேன். என்ன கமலி, நீ தான போவேன், நான் போலையா? அப்படி சொன்னாதானே என்ன தாண்டி இவ போவா. எனக்கு போட்டியே வரதா அவதான். எப்படி நான் சொன்ன மாதிரி நடந்துட்டா? ஆமா ஆமா, சூப்பர் கமலி. தெரியாம வந்துட்டோமோ? நீ என்ன கீழே என்னத்து பறக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் உள்ள போ. இவன் வேற நம்ம மானத்தை வாங்குறதுக்கே கூட பிறந்திருக்கான். இவன் இப்படிதான் போக மாட்டா. அம்மாடியோ. உள்ள வா, ஒண்ணு வச்சுக்கிறேன். மொவனை செத்தடா நீ. கமலி அடுத்து நீ போ, நான் போனா ஏதா பண்ணுவா. ஆனா நான் போனா நீ நினைச்சிட்டு அவன் என்ன அடிச்சிட்டானா? அப்போ சுபாஷ் போவான். நான் எல்லாம் போலப்பா, தேவையில்லாத சண்டை எனக்கு இதுக்கு. எப்பா எப்படி உள்ள வாரீல எப்படி? வாவ், இங்க ரொம்ப அழகா இருக்கு. ஐ இது பாருங்களேன், இது எனக்கு தான்ப்பா. எங்க காட்டு மாட்டினியா? ஏடா எவ்வளவு நாள் தான் என்கிட்ட ஏமாறுவா? உனக்கு பயந்து நான் உன அங்க இருக்கல. அப்ப ஏதோ சவுண்ட் கேடுச்சு, அதை விடு. ஆமா இதுல ஏதோ ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னால, அது எதை சொன்னா? அது இந்த கல்லதான்டா சொன்னேன். கல்லா? அதுல அப்படி என்ன இருக்கு? அதுல ஒண்ணு இல்லமா, ஆனா இப்படி சொன்னாதானே நீ வருவா. எப்படி உங்க அக்காவோட ஐடியா? இதோ இது மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்கா? ஓ மண்ணு மாதிரி இருக்கா? நான் ஒண்ணும் மூளையில என்ன இருக்குன்னு கேக்கலையே. மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போறா. எங்கடி நம்ம இருக்கோம்? இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு செட்டப்பா? சுபாஷே பாத்தியா? அது அந்த இடத்தை பாத்தியா கமலி? வா சுபாஷே, நம்ம உள்ள போய் சுத்தி பாப்போம். இவ இப்படிதான் ஆளுக்கு ஆளு மாத்துவா. ஒரு நாள் என் கூட சுத்துவா, இல்லைன்னா வேற யாரு கூட சுத்துவா. நம்ம இதுக்கு இவ பின்னாடி போனோம், தனியா போவோம். ஆனா தனியா சுத்தது ஒரு சந்தோஷம் தான்ப்பா. ஐ இது என்னோட ரூமு. இதுலதான் படுத்துப்பேன், இதுலதான் உருளுவேன், இதுலதான் எலும்புவேன், இதுலதான் சாப்பிடுவேன். என்னப்பா தம்பி, இது என் ரூமு, நான் இடம் பிடிச்சிட்டேன். வா ரூமா, சும்மா தூரத்துல ஒரு ஆய நடந்து வந்தாலும் பியாயம்பா. உனக்கு இதுல தனி ரூம் வேறையா? எனக்கு ரூமு கிடைச்சிட்டு. அங்க அவனுக்கு என்ன கத்திட்டு இருக்கான், என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏன் ரூம பாத்தியா? என்னடா ஆளுக்கு ஒருத்தர் பெட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்து யாரும் யாரும் சொல்லிட்டு இருக்கே. ஆமா, ஓடி போய் யாருக்கு ரூம் வேணுமோ அவைய போய் பிடிச்சுக்கணும். தம்பி ராசா, அப்படிலாம் கிடையாது. சும்மா உனக்கு தனி ரூம்ல கொடுக்க முடியாது. இருக்கன்னா இரு, இல்லனா கிளம்பி போயிட்டே இரு. நாயும் போணும் தீப்தி, எனக்கு தான் ரூம் கிடைச்சிட்ட, உனக்கு தான் கிடைக்காம சுத்திட்டு இருக்கா. போய் சீக்கிரம் பிடி போ. பிரவீனே. சொல்லு கமலி. ஏன் ரூம் பார்க்க வரியா? அழகா இருக்கு. இதோ வரேன். கேட்டியா, அவளுக்கு ரூம் கிடைச்சிட்டான். மொத்தம் 3 பெட்ரூம் தான் சொன்னாங்க. நீ எப்படின்னு தெரியல. 3 தானா? அப்ப நான் எங்க போறது? அதுக்கு தான் அக்கறையா நல்லா உஷாரா முதல்ல கேட்டு வச்சுக்கணுங்கிறது. நாங்க வரதுக்கு முன்னாடியே மாமா கிட்ட கேட்டுட்டோம் எத்தனை ரூம்னு சொல்லி. அவரும் 3 ரூம் தான் சொன்னாரு. அத ஃபாஸ்டா குடுகுடுன்னு ஓடி வந்தோம். நல்லா வருவியடா. எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் தீப்தி. சரி தள்ளு, நான் போய் கமலி ரூமை பார்த்துட்டு வரேன். சே, நம்ம ரொம்ப பிந்திட்டோம் போலயே. எல்லாரும் ரூமை பிடிச்சிட்டாவே, இப்ப நான் எங்க போறது? கடைசி கமலி ரூமையும் ஒரு கப்பை பார்த்துட்டு வரோம். ஏ தீப்தி வா வா. ஏன் வாசல்ல நிக்கறா? ஐயோ பார்த்துட்டாளே. என்னடி பாத்தியா ரூமே? இந்த மாதிரி ரூமுக்கு தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். கடைசியா தனியாவே தங்க போறேன். ரொம்ப அழகா இருக்கு பாத்தியா? இந்த மாதிரி ரூம் எனக்கு கிடைக்கணும் நினைச்சு கூட பார்க்கலடி. மாமா 3 ரூம் தான் இருக்குன்னு சொன்னாவே. சரி நம்ம எந்த ரூம் கிடைக்க போதா நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்தது லேட் தான், ஆனா நல்ல ரூமா கிடைச்சிருக்கு. அவிய 2 பேர் ரூம் சும்மா சாதாரணமா தான் இருக்கு, ரொம்ப விசேஷமா இருக்க தெரியல. ஆனா என் ரூம் அப்படி இல்ல, நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. அடி பாவி, ரூமே இல்லாத என்கிட்ட இதே சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவ கிட்ட நம்ம இவ ரூம்ல கொஞ்சம் இருக்கு இடம் கேட்க கூடாது. சீன் போட்டுட்டாளா இவ. அவட்ட கடைசி கெஞ்சிட்டு இருக்க மாதிரி ஆயிரும். பிரவீன் இப்பதான் வந்து பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போனா. ஓ அப்படியா, சரி சரி சரி, நான் கொஞ்சம் வெளியில போனுக்கே. இருடி, உனக்கு என்ன ரூம்? இப்ப நான் என்னத்த சொல்லுவேன்? எந்த கேள்வியை கேட்க வேண்டாம் நினைக்கிறோமோ அதையே கேட்கறாளே. நடிச்சிரும். மாமா, என்ன மாமா கூப்பிட்டீங்களா? இதோ வரேன். மாமா கூப்பிடுறாடி, போயிட்டு வரேன். சரிடி. நல்ல ரூமா கிடைச்சிருக்கு, நல்லா உட்கார்ந்து எழும்பலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 26 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வின்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்